ஹாய், இன்னையோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தி மிஸ்ஸிங் லிங்க். அதாவது ஏதோ மிஸ் ஆகுது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்புற மாதிரி இருக்கு, ஆனா என்னமோ ஒண்ணு தெரியல. நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், இந்த மூவி பார்த்திருக்கேன், சீக்ரெட் மூவி பார்த்திருக்கேன். பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ப முடியல. பட் சம்திங் நம்புற மாதிரியே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது, பட் எங்கேயோ ஒண்ணு மிஸ் பண்றோம். இவ்வளவு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி, இவ்வளவு ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணி, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்றது அந்த நான் நிறைய இதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், எனக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் என்னாவது இந்த கோல்ஸ் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன், நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை படிச்சுட்டு உங்களால நீச்சல் அடிக்க முடியுமா? முடியாது இல்ல. சோ அப்ப நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? ஓகே, அப்ப இந்த மிஸ்ஸிங் லிங்க் என்னது? அது என்னதுங்க சார்? என்ன சீக்ரெட்டா இருக்கு? ஓகே, நான் நிறைய வீடியோஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன், நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். என்னதுனாக்கா, நம்ம எல்லாம் ஒரு எனர்ஜி பீயிங்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு எனர்ஜி, ஓகே, ஒரு வைப்ரேஷன். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்றதோ, இல்லைன்னா லைக் விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்றதோ, இந்த புக்ல சொன்ன மாதிரி, இல்லைன்னா அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல சொன்ன மாதிரி அதை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நடக்க போறது. ஏன்னா அஃபர்மேஷன்ஸோ இல்லைன்னா விஷுவலைசேஷனோ வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு அவ்வளவு புரியாது. யூனிவர்ஸ்க்கு புரியுறது வந்து பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு புரியுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன வைப்ரேஷன்ல இருக்கிறீங்க. நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் கிடைக்கும், நீங்க பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் கிடைக்கும். வெரி சிம்பிள். அது என்ன சார் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்ல கேட்காதீங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட தாட்ஸ். ஓகே, இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைம் ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். வை அண்ட் வாட். ஓகே, ஏன், எப்படி பண்றது, வாட் நெக்ஸ்ட். ஓகே, சோ இப்ப நம்ம வை கேட்கும்போது என்ன ஆயிடுது? நெகட்டிவ்ல போயிடும். வாட் நெக்ஸ்ட் கேட்கும்போது என்ன ஆயிடுது? பாசிட்டிவ்ல போயிடும். சோ இதுதான் வெரி சிம்பிள். சோ அந்த என்னோட கேள்விகளுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி, என்னோட கேள்விகள், என்னோட தாட்ஸ்னால என்ன தாட்ஸ் போடுறேன், நான் பாசிட்டிவ் போடுறேன், நெகட்டிவ் போடுறேன். நான் பாசிட்டிவ் போட்டா பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் போட்டா நெகட்டிவ் எனர்ஜி. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, பட் இதுல பிரச்சனை என்னன்னா, நான் எல்லாம் பண்றேன், பட் ஸ்டில் நான் என்னோட கோல்ஸ் ரீச் பண்ண முடியலன்னு சொல்லும் போது அங்க நாங்க என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒர்க் ஷாப்ஸ் பண்றது கிடையாது. ஓகே, நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தாலும் தான். பட் ஒர்க் ஷாப்ஸ்ல என்னன்னா ஒரு 100 பேரோ இல்ல 1000 பேரோ வச்சு பொதுவா வந்து நான் பேசுறது போது என்ன எழுதுனா வெறும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். அதாவது ஒரு புக்கை எழுதி கொடுத்துட்டு நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எழுதி கொடுக்குறது, அந்த புக்கை கொடுக்காம உன்னை படிச்சு காமிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அந்த புக்கை படிச்சுட்டு நீங்க நீச்சல் அடிக்க முடியுமா? முடியாது. சோ இங்க பிரச்சனை என்னன்னா, நாங்க என்ன பண்றோம்னா 1-to-1 ப்ரோக்ராம் பண்றோம். 1-to-1 வந்து லைக் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் காலிங், லைக் வாட்ஸ்அப் கால், இல்லைன்னா மொபைல், இல்லைன்னா ஸ்கைப், இந்த மாதிரி த்ரூ ஆல் ஓவர் தி வேர்ல்ட், உலகத்துல இருக்கிற நிறைய ஆட்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட வாழ்க்கையில நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்க என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னாக்கா 2 மணி நேரம் தான் ப்ரோக்ராம் இது. இந்த 2 மணி நேரத்துல என்ன பண்றோம்னா, அவங்க என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கிறாங்க, சோ அவங்களோட என்ன பிரச்சனைகள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட சின்ன வயசுல ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா, அதெல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்றோம். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்றோம். வேற என்ன சொன்னோம்னாக்கா, ஒரு 10 kg ஷூ உங்களுக்கு கொடுக்குறேன். 10 kg ஷூ, அந்த ஷூவை போட்டு உங்களால ஃபாஸ்டா ஓட முடியுமா? முடியாது. சோ நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஸ்லோவா தான் ஓட முடியும். இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, உங்க ஸ்மார்ட் போன் இல்லைன்னா உங்க கம்ப்யூட்டர்ல நிறைய ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கு, நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ், அன்வான்ட் தேவையில்லாத ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. என்ன ஆயிடும்? உங்க சிஸ்டம் ஸ்லோவாயிடும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பட் சிஸ்டம் ஸ்லோவா ரீசன் என்ன? ஜங்க் ஃபைல்ஸ். அந்த ஜங்க் ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் ஃபாஸ்ட் ஆயிடும். இதுதான் நான் சொல்றது பிளாக்ஸ் சொல்றேன், எனர்ஜி பிளாக்ஸ் சொல்றோம். இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிருக்கலாம், சில பேர் நீங்க மன்னிக்க முடியாம இருந்திருக்கலாம், நிறைய நடந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்களை மன்னிக்க மாட்டேன், இந்த விஷயத்துக்காக நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, வெரி சிம்பிள், நீங்க நெகட்டிவ் எனர்ஜில இருக்கீங்க. அதை நீங்க வைக்கணும், சப்ரஸ் பண்ணிருக்கலாம். அதாவது வந்து ஞாபகம் வச்சுக்காம இருக்கலாம், பட் அது உங்க ஆள் மனசுல ஒண்ணும் இருக்கு. அதான் உண்மை. அதை நீங்க எடுக்காத வரைக்கும் நீங்க என்னதான் மேல ட்ரை பண்ணாலும் நீங்க ப்ரோக்ரஸ் ஆக முடியாது.
ஓகே, சோ அதுதான் இந்த பிளாக்ஸ் சொல்றது. அண்ட் இந்த பிளாக்ஸ் உங்களால தானே ரிமூவ் பண்ண முடியாது. இதுதான் நாங்க பண்ற ப்ரோக்ராம். சோ நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்றதுன்னா அந்த பிளாக்ஸ் என்னென்ன மாதிரி பிளாக்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு பிளாக்ஸா இருக்கு நாங்க பாக்குறோம். அதே மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், என்னோட ரிலேஷன்ஷிப் இவ்வளவுதான் இருக்கும், எனக்கு ஹெல்த் இவ்வளவுதான் இருக்கும், இதுவும் கூட லிமிட்டிங் பிலீஃப்ஸ். இன்ஃபேக்ட் இது எகெயின் நம்மளோட சொசைட்டி நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓகே, இப்ப இந்த ஃபேமிலியில இருந்தாக்க உங்களுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், நீ இவ்வளவு படிச்சேன்னா இவ்வளவுதான் இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு நம்ம சொசைட்டி கொடுக்குற ஒரு பிலீஃப் சிஸ்டம். அப்ப இதுல நம்ம இருக்கிற என்ன ஆயிடுது, நம்ம ட்ரை பண்ணா கூட ஒரு சின்னதா ஒரு மனசுக்குள்ள இது என்னால முடியுமா, நான் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். இதே உங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ். சோ இதெல்லாம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இது என்ன சொல்றோம்னா இந்த எனர்ஜி சேஞ்ச் பண்ணும். இப்ப வேற என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா, இந்த ஹை வோல்டேஜ் பவர் லைன் இருக்கு இல்லைங்களா, ஹை டென்ஷன் ஒயர் சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, ஹை டென்ஷன் ஒயர் பக்கத்துல போனாலே நம்மள இழுத்துருவோம். எலக்ட்ரிசிட்டி தான், பட் அதோட பவர் அவ்வளவு அதிகமா இருக்க நிலையிடுது, அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இருந்தது. ஸோ நம்மளை சக் பண்றதுக்கு பவர் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட எனர்ஜி நம்ம சேஞ்ச் பண்ண நம்மளோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எதை தேடி போகணும் அவசியமே கிடையாது. நம்மளை தேடி எல்லாமே வரும். இன்ஃபேக்ட் பைசா நம்மளை தேடி வரும், ரிலேஷன்ஷிப் நம்மளை தேடி வரும், நல்ல ஹெல்த் நம்மளை தேடி வரும். சோ நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், நல்ல ஆட்கள் நம்ம தேடி வருவாங்க, எல்லாம் நம்மளை தேடி வரும். இதுதான் உண்மை. ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம் நாங்க பண்றதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி எப்படி சேஞ்ச் பண்ணுது. சோ சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வன்சி எனர்ஜின்னு சொன்னா வேற சொன்னோம்னா ஃப்ரீக்வன்சி சொல்லலாம். இப்போ 10 ஹெர்ட்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி, 1000 ஹெர்ட்ஸும் ஃப்ரீக்வன்சி தான். அப்போ 10 ஹெர்ட்ஸ்ன்றது ஒரு லோவர் ஃப்ரீக்வன்சி, 1000 ஹெர்ட்ஸ்ன்றது ஹையர் ஃப்ரீக்வன்சி. அப்ப நீங்க 10 ஹெர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தமான பைசா கிடைக்கும், அதுக்கு தகுந்தமான ஹெல்த், அதுக்கு தகுந்தமான ரிலேஷன்ஷிப், அதுக்கு தகுந்தமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. நீங்களே பாத்துக்கலாம். சொல்லுவாங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு குடிகாரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட இருக்கும், குடிகாரன் இருக்கும். ஒரு ஸ்மோக்கிங் பண்றவன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் யார் இருக்கும், ஸ்மோக்கர்ஸா இருப்பாங்க. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட க்ளோஸா இருக்க பார்ட்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட சேம் எனர்ஜில தான் வைப்ரேட் ஆவாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்றது பாத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை நீங்க சேஞ்ச் பண்ண உங்களோட சர்க்கிளும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் உண்மை. சோ நம்மளோட எனர்ஜி சேஞ்ச் 10 ஹெர்ட்ஸும் பாசிட்டிவ் எனர்ஜி தான். எஸ், நீங்க சம்பாதிக்கலாம். மேபி ஒரு 1 லேக்கும் 100 ரூபாயும் சம்பளம் தான், 1 லேக்கும் சம்பளம் தான், 10 லேக்ஸும் சம்பளம் தான், கோடியும் சம்பளம் தான். கரெக்டா? சோ உங்களுக்கு எவ்வளவு வேணும்? அப்போ எனக்கு அதிகமான பைசா வேணும்னா என்னோட ஃப்ரீக்வன்சி, என்னோட வைப்ரேஷன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணும். சோ அதுல என்ன பண்றோம்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க பண்றது இந்த 5 லெவல் ப்ரோக்ராம் சொல்றோம். இந்த 5 லெவல் ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டேஜ் அப்புறம் 10 ஹெர்ட்ஸ்ல இருந்து 1000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் எப்படி கொண்டு போறது உங்களுக்கு. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு இது போதும் நினைச்சுக்கிறீங்க. நோ, இதுக்கு மேலே போக முடியும். 1000 லிமிட் கிடையாது. 1000க்கு மேல 10,000 போகலாம், 1 லேக் போகலாம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். லிமிட்டே கிடையாது. ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. செகண்ட் திங், இதுல ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு லேடி பேசினேன். அப்ப அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சனை, அவங்களோட அந்த வாழ்க்கை கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஹஸ்பண்டோட பிரச்சனை, பசங்களோட பிரச்சனை, ஓகே வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, எல்லா இடத்துலயுமே பிரச்சனை. அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த பிரச்சனைனாலதான் எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ், இந்த பிரச்சனை வந்து நான் வெளியே வரணும். பட் அவங்க என்ன மறந்தாங்கன்னா, நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, ஓகே எல்லாரும் நினைப்பாங்க, ஓகே இந்த மாதிரி பசங்க, ஓகே பசங்கனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஹஸ்பண்ட்னால பிரச்சனை இருக்கு, வேற நாள பிரச்சனை இருக்கு, இதனால உங்களுக்கு டென்ஷன் இருக்கு, இதனால அவங்க ஹெல்த்ல பெரிய பிரச்சனை வருது, அவங்களுக்கு மணில ப்ராப்ளம் வருது அப்படின்னு நான் சொல்லலாம். நோ, நான் என்ன கேட்டேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், உங்களுக்கு சின்ன வயசு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது பிரச்சனை பாத்தீங்கன்னு கேட்டேன். எஸ், அவங்க சொல்றாங்க ரொம்ப சின்னதா இருக்கும் போது எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு வாழ்க்கையில. எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சேன், அங்க ப்ராப்ளம். சோ நிறைய இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப இந்த பிரச்சனை என்ன ஆயிடுது, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில அவங்க வைப்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து மறந்துருக்கலாம், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் மறந்துருக்கலாம். பட் என்ன ஆயிடுது, அது அங்கேயே இருக்குது, அதை எரேஸ் பண்ணவே இல்லை. அதை எரேஸ் பண்ணாத வரைக்கும் அது திருப்பி திருப்பி காமிச்சிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த ஃப்ரீக்வன்சியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க இன்னைக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் இதை எரேஸ் பண்றோம். அதை எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்றோம். அதை ப்ரோக்ராம் பண்ணும்போது மிராக்கிள்ஸ் ஹேப்பன். எஸ், நிறைய பேருக்கு வாழ்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்கும். அந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணதுக்கு நிறைய பேர் வாழ்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்கும். நிறைய பேர் அதுக்காக என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எப்பவும் சொல்றதுதான், என்ன பேச ரொம்ப சிம்பிள். என்னோட அந்த ரியலாவே இந்த டெஸ்டிமனிஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, உங்க நம்பர் அனுப்புறீங்கன்னா நான் அந்த டெஸ்டிமனிஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய பேர் உலகத்துல இருக்க நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. நான் அந்த டெஸ்டிமனிஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே மாதிரி இன்னொன்னு, ஒரு பிசினஸ் மேன்
அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் மேன். பட் எகைன் பிரச்சனைனா அவருக்கு சம்பாதிக்கிறது ஃபுல்லா கடன்காரங்க கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா அவ்வளவு கடன் இருக்கு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு இந்த நாள் பிரச்சனை, அதனால பிரச்சனை, இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க. அண்ட் சில ஆட்கள் அவர் அதாவது மன்னிக்கல. அது மன்னிக்காத என்ன ஆயிடுச்சு, இவருக்கு பிரச்சனை. அப்ப நான் சொல்றது என்னன்னா, இவங்களா நீங்க மன்னிக்கணும். இல்ல அவங்கள வந்து அவ்வளவு மோசம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களோட எனர்ஜி என்னது, பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நீங்க மன்னிச்சிருங்க. அவங்கள்ட்ட அதுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ண சொல்லவே இல்லை, மன்னிச்சிருங்க. பட் மன்னிக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட்ல, அதை நாங்க பண்றோம், அது உங்களால பண்ண முடியாது. அந்த ஸ்டேட் கொண்டு போயிட்டு உங்களை அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எரேஸ் பண்ணிடும், உங்க மைண்ட்ல எரேஸ் பண்றோம். அது எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த எனர்ஜி, அதாவது சேம் அந்த ஷூ, அந்த 10 kg ஷூ ரிமூவ் பண்ண மாதிரி, இல்ல அந்த ஜங்க் ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ண மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. ஓகே, அப்ப இந்த கம்ப்ளீட்டா எடுத்தனால என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ். நான் சொன்ன மாதிரி அவங்க எங்கேயே தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே அவங்களை தேடி வர ஆரம்பிச்சிச்சு. பைசா அவங்களை தேடி வர ஆரம்பிச்சிச்சு, நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களை தேடி வர ஆரம்பிச்சிச்சு, ஹெல்த் சேஞ்ச் ஆச்சு, ஹெல்த்ல நிறைய சேஞ்சஸ் ஆச்சு. அண்ட் மெயின் சொல்றது ஒண்ணுங்க, என்னோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணவங்க நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் டே டெஸ்டிமனி என்ன தெரியுமா, நல்லா தூங்குனேன், குழந்தை மாதிரி தூங்குனேன். இது வந்து சொல்றதுக்கு எனக்கு ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் இன்னைக்கு இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டு பாருங்க, தூங்க முடியாது. அண்ட் என்னோட ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி கிடைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, சார் அதான் தூங்குனேன் சார் அப்படின்னு. எஸ், அதான் என்னோட ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்க மாட்டிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க, அந்த பிரச்சனை நாங்க சொல்றோம். அண்ட் மோர் நான் சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஒரு பிசினஸ் கோச். ஓகே, பட் பிசினஸ் கோச் இல்லாம, ஓகே, அது இல்லாமலே நிறைய ஏரியாஸ் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த அதோட டெஸ்டிமனிஸே அது காமிச்சு கொடுப்போம் உங்களுக்கு. நான் என்னென்ன ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொல்ற மாதிரி தான், ப்ரீச்சிங் இஸ் வெரி ஈஸி. ஓகே, சொல்றது ரொம்ப ஈஸி, பட் ப்ராக்டிக்கலா பண்ண முடியுமான்னா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேரோட வாழ்க்கை சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவை கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ சொல்ற மாதிரி தான், இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனலுக்கு. எகைன் நாங்கள் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எகைன் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது உங்களுக்கான கிஃப்ட் காத்துட்டே இருக்கு. நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணல, அதுக்கு திடீர்னு ரொம்ப சீக்கிரம் வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்போம். அண்ட் பி a part of that also. And again, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்ற மாதிரி, the more you share, the more you gain. Be a part of our program. Again, thanks for watching. Will Preston again signing off from Rapid Mind Power. Bye. Have a great day. Thank you.